வாசிங்க. நாம் இனி குழந்தைகளைப் போல் இராமல் மனுஷனுடைய சூதும் வாஞ்சிக்கிறதற்கு எதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல் அடிக்கடி அலைகிறவர்களாக இருக்கிறோம். இன்னும் படிக்கணுமா? எபேசியர் 4:14 என்ன சொல்கிறது? நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷர்களுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். அப்ப இங்க என்ன பவுல் என்ன சொல்லுகிறாருங்க? குழந்தை போல இருக்காத, எப்படி குழந்தை போல சிந்திக்காத, குழந்தை போல பேசாத, குழந்தை போல நடந்துக்க, சின்ன பிள்ளைத்தனமா. இதை ஒரு பவுல் இந்த எபேசியர் திருச்சபைக்கு இது எழுதுறாரு. எபேசியர் திருச்சபையில் அவர் எழுதுறாருனாக்கா அவர் சும்மா உட்காந்துக்கிட்டு அவர் எழுதலை. அவர் பாருங்க, அவர் சிறைச்சாலையில் இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ரோம்ல கஷ்டப்பட்டு இந்த எபேசியர் திருச்சபைக்கு இவர் எழுதுறாரு. எபேசஸ் இவர் எழுதும்போது நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்துக்கு பிந்தின 60ஆம் ஆண்டில் எழுதுறாரு. கிறிஸ்துவுக்கு பின்ன தானே பவுல்லாம் செய்திலாம் எழுதினாரு. புரியுதுங்களா? அப்ப இங்க இவர் கிறிஸ்துவ மகிமையை ஆண்டவர் இவர் மூலியமாய் பவுல் மூலியமாய் வெளிப்படுத்துறார். அப்ப அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது இவர் இந்த பகுதியை எபேசியர் மக்களுக்கு சபைக்கு எழுதுறார். இந்த எபேசு சபை, இந்த எபேசு சபை மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 7 சபைக்கு அவர் இப்படியாக கடிதம் மூலியமா எழுதி அவர்களை உற்சாகப்படுத்தினவர் போகும். அதனால தான் அவருடைய ஊழியம் பயங்கரமாக இருக்கும். அதான் சொல்லுவார், நல்ல போராட்டத்தை போராடி என் ஓட்டத்தை முடித்தேன். அவர் போல ஒரு ஊழியக்காரர் பார்க்க கஷ்டம் இல்லைங்களா? ஸோ அப்படியாக உழைச்ச ஒரு ஊழியக்காரர் யாரு? 3 வருஷம் அவர் இந்த எபேசு சபையில் ஒரு ஊழியம் செஞ்சு சொல்ற ஒரு வரலாறு. இப்போ பவுல் இங்க என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து நமது இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். அவர் சொல்றது, உன்னோட இருதயத்திலும் என்னோட இருதயத்திலும் நம்முடைய இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நம் அன்பிலே வேரூன்றி அப்படின்னா என்ன அர்த்தம்? வேரூன்றி விசுவாசிக்கவும் எதிர்பார்க்கப்படுகிறோம். அப்படி நான் எதிர்பார்க்கப்படுகிறோம்னாக்கா, நான் உங்களை பார்த்து நான் எதிர்பார்க்கிறேன், நீங்க ஏதாவது செய்வீங்களா, எதிர்பார்க்க, அந்த மாதிரி போல் சொல்ற எதிர்பார்க்கப்படுகிறோம் என்று இந்த சபைக்கு எழுதுறது நம்ம பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்து நமது இருதயங்களில் வாசமா இருக்கணும். அப்படியும் அன்பிலே வேரூன்றி என்ன அர்த்தம்? அன்பிலே வேரூன்றி வேரூன்றி சொல்லுமா, ஜென்சி சொல்லு. வேரூன்றினா என்னது? வேறுனா என்னது? மற்ற வேரூன்றினா ஆழமா, ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம், வேரூன்றி. அப்ப அந்த மாதிரி அன்பிலே வேரூன்றி இருக்கணுமா? அந்த மாதிரி அன்பிலே வேரூன்றி இருக்கிறோமா? இல்லையா? அப்ப இல்லையா? நீங்க இருக்கணும். அப்படிதான் கேட்பேன். நீங்க அப்படிதான் பதில் சொல்லணும். நீங்க ஓகே, வேறொன்று நம்ம அன்பிலே நிலைத்திருக்கணும் என்று விசுவாசிக்கவும் எதிர்பார்க்கப்படுகிறோம் அப்படின்னு பவுல் எங்க சபைக்கு சொல்லுகிறோம். இதுதான் நமக்கும் அப்படியாக தான் சொல்லப்படுகிறது. அப்ப இங்க என்ன பாருங்க, இங்க என்ன பவுல் என்ன சொல்ற 14ஆம் வசனத்துல, அதனால அவர் சொல்றாரு, நாம் இனி குழந்தைகளாகிறாமல். அதை நம்ம சொல்லலையா? சின்ன பிள்ளைத்தனமா, சின்ன பிள்ளை சிந்திக்கிறது, குழந்தைய போல பேசுறது. சபையில் பாருங்களா, சின்ன பிள்ளைத்தனமா பேசுவாங்க இல்லையா? அப்படி இல்லாம
அவர் சொல்றது, மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிற கேதுவமான தந்திரம் உள்ள போதகமாகிய. அப்ப என்ன சொல்றாருனாக்கா, பிள்ளைங்க பாருங்க, சின்ன பிள்ளைங்க வந்து குழந்தைங்க அதை வந்து இன்னசென்ட் சொல்லுவாங்க, அது கபடம் இல்லாதது இல்லையா, ஒரு கபடம் இல்லாதது என்ன சொல்லுவாங்க, ஒரு வெகுளின்னு சொல்லுவாங்க. வெகுளி, பிள்ளைங்கள வெகுளி தானே, அது சொன்னாலும் செய்யும், அதுக்கு தெரியாது. அந்த மாதிரி சிந்திக்காம, ஏன்னா அந்த பிள்ளைங்களாம் வந்து சீக்கிரம் ஏமாத்தலாம், ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா மனுஷன் என்ன சொல்றாரு இங்க, அவர் சொல்றது, மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறவனா இருப்பானா, சூது பிடிச்சவன் வஞ்சிக்கிறவனா இருப்பானா என்று அழகா சொல்ற. அப்ப அவன் தந்திரமாய், யாரு இப்படியா மனுஷன் தந்திரமாய் சிக்குண்டு கண்ட போதனைய கண்ட போதனைய தந்திரமாய் சொல்லி கொண்டு போவார்கள். அதுதான் இப்ப நடக்குது, கண்ட போதனை அப்படிதானே. இங்க போறது அங்க போறது, இங்க இல்லைனாக்கா அங்க ஆவி இருக்கு, அங்க ஆவி இல்லைனாக்கா இங்க இருக்கு, அங்க அப்படி பேசுறாங்க, இங்க இப்படி பேசுறாங்க, இப்படின்னா தந்திரம். ஒரு பிசாசானவன் மக்களை திசை கொண்டு போறது சபையிலிருந்து. இதுதான் போல் இப்படியாக இருப்பார்கள். மனுஷன் என்னது வஞ்சிக்கிறவனாக இருப்பான். அப்ப நீ எச்சரிக்கையாரு. அப்ப வஞ்சிக்கிறவனா இருக்கிறா நம்ம தெரிஞ்சாக்கா நம்ம எப்படியாக இருக்கணும். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பலம் கொண்டு வளர்ந்திருக்கணும். விசுவாசத்துல நம்ம பலம் கொண்டு வளர்ந்திருப்போமானா, யார் என்ன சொன்னாலும் இருந்தாலும் கூட நம்ம அதிலிருந்து மேற்கொள்ள முடியும், சிந்திக்க முடியும். ஏன்னா அந்த தன்மை நமக்கு இருக்கு. ஏன்னா கடவுளுடைய அருள், கடவுளுடைய பலம் நமக்கு இருக்கிறதுனால, அந்த விசுவாசத்தினால நம்ம அதிலிருந்து நம்ம ஜெயிக்க முடியும். யாரும் நம்ம எதிர்ப்பு கொண்டு வந்தால் கூட. அதான் இப்படியாக மனுஷனை பார்த்து இவர் சொல்றது, வஞ்சிக்கிறவனாகவும் தந்திரம் உள்ளவனாகவும் போதகமாகிய, தந்திரமுள்ள போதகம், புரியுதுங்களா, தந்திரமான போதகம், அது சூழ்ச்சி பண்ணி நம்மளை அப்படியே திசை மாத்துறது. அதுதான் சபைக்கு சொல்ற. இப்படியா இல்லாம பலவித காற்றினாலே அலைகளை போல அடிப்பட்டு அலைகிறவர்களாய் இராமல், பல விதமான காற்றினாலே அலைகளை போல. அப்ப என்னது, பலவிதமான அலைகள், அந்த காற்று இந்த காற்று, பல பிரச்சனை, பலவிதமான சோதனைகள், இதெல்லாம் அடிக்கிறது போல, அலைகளை போல. அலை அடிக்கிறதுல இங்க காற்று அடித்தாங்க போவோம், இங்க அங்க போவோம், அந்த மாதிரி இல்லை, அடிப்பட்டு அலைகிறவர்களா இராமல். அந்த மாதிரி அலையாதீங்க. இங்க போனா கொஞ்ச நேரம், அப்புறம் அங்க போனா அங்க முடியலையா, அப்புறம் இங்க ஓடியாடுறது, நிம்மதி இருக்காது. அதான் போல் சொல்றாரு, அலைகள் அடிக்கிறது, காத்து அடிக்கிற போல அலைகளை போல அங்கே அலையாது. அதான் ஆனா அப்படி இருக்கிற சத்தியம். அப்ப என்ன சொன்னாக்கா, அப்ப சாத்தான் வந்து நம்மளை வஞ்சித்து தந்திரமான வார்த்தைகளை சொல்லி நம்மளை குழப்புவோம். நம்மள பிசாசானவன், நம்ம சபையில இருப்போம், ஏதாவது இருக்கும், ஆனா நம்ம தந்திரமான வார்த்தைகளை சொல்லி, டெக்னிக்கல் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க, கன்ஃபியூஷன், தந்திரமான வார்த்தைகளை சொல்லி நம்ம மனதை குழப்பம், சிந்தனையை குழப்பம். இது பிசாசானவன் மனிதர் மூலமாய் செயல்படுவது. இது நம்ம புரிந்து கொண்டோம்னா, ஆண்டவருடைய ஆவியின் பலம், அந்த விசுவாசம் நமக்கு இருக்குமானா நம்ம அதிலிருந்து எதிர்நோக்க முடியும். அப்ப நீ என்ன ஆகணும், அப்ப நம்ம தேவனுடைய வசனத்துல, விசுவாசத்துல நீ பலம் கொண்டு இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் நீ ஜெயிக்க முடியும். என்ன பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், பைபிள் படிக்கிறவங்களா இருக்கணும். சரி, ஓகே. அப்ப அது மாதிரி இருக்கணும். வேதத்தை வாசிக்கிறவங்களாகவும் நீங்க சொன்ன மாதிரி நீ பலம் கொண்டவனா, விசுவாசத்தில் நீ இன்னும் அதிகமாக நீ பலப்படணும். அதுதான் ஆண்டவருங்க விரும்புகிறார். அதுதான் சொன்னது போல எதிர்பார்க்கப்படுகிறோம் அப்படின்றது. ஓகே, அப்ப இதுல இருந்து என்னங்க, நீ உன் விசுவாசத்திலே வளர்ந்தா, அதாவது நம்மளுடைய விசுவாசத்திலே வளர்ந்தோம்னாக்கா யாரும் உங்களை குழப்ப முடியாது. ஆமா வழியா? அப்ப நீ விசுவாசத்திலே வளர்ந்தாக்கா நீ குழம்ப மாட்ட. நீ சத்தியத்திலே நீ பலம் கொண்டிருந்தா நீ குழம்ப மாட்ட, உன்னை குழப்ப மாட்டாங்க. ஓகே, அப்ப உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். ஆக இந்த அப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த வார்த்தை நம்மளோடு பேசும்.
நம்ம விசுவாசிக்கும் போது இந்த வார்த்தை நம்மோடு பேசும் இல்லையா? அப்ப இந்த வார்த்தையில வந்து நமக்கு அந்த வல்லமையும் அந்த அதிகாரமும் இருக்குது என்று நமக்கு தெரியும் இல்லையா? அது நம்ம விசுவாசிக்கணும். அதான் சொல்லலையா, நீங்க சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அல்லவா? அப்ப அப்ப இதெல்லாம் தெரிந்த நீ, எல்லாம் தெரிந்த நீ, நம்ம அந்த 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 மாதிரியா அலைகள் போல நம்ம அலைகிறோமே. இதெல்லாம் தெரிந்தது கூட இந்த அலைகளை போல அலைகிறவர்களாய் இராமல், அதான் போல் சொல்றாரு. இதெல்லாம் தெரிந்தா கூட இருந்தாலும் கூட நீ இந்த அலைகளை போல காற்றில் அடிபட்டு அலைகளை போல இராமல் இருக்க வேண்டும் என்று இங்கு புத்திமதி சொல்றாரு சபை மக்களுக்கு. இதுதான் நமக்கு சொல்றது. இது வந்து சபைக்கு மாத்திரமா இல்ல மத்த காரியத்துக்கு சொல்றது எல்லாத்துக்கும். சபை மக்கள் தான், உங்களுக்கு தான், எனக்கு தான், எல்லாத்துக்கும் தான். அந்த சபை வெளியில உள்ளது, ஆனா சபையில் உள்ள வார்த்தை. ஆமா, இது விசுவாசிகளுக்கு சொல்றது, சபை மக்களுக்கு. நீ இப்படி இருக்காத அப்படின்னு. அந்நிய ஜாதிகளுக்கு இல்லை, இது விசுவாசிகளுக்கு சொல்றது. நம்ம தானே அங்கங்க போயிட்டு அங்கங்க அலைகளை அடிக்கிற போல அங்கே எங்க திரிகிறோம். இங்க கொஞ்ச நாளைக்கு இந்த சபை விட்டு அங்க போறது, இந்த பாஸ்டர் சரியில்லை, அந்த பாஸ்டர் கிட்ட அந்த வல்லம் இருக்கு, இந்த பாஸ்டர் பேய் ஓட்டுறாரு, அந்த பாஸ்டர் வந்து இப்படி செய்வாரு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரவா பார்த்து பார்த்து அலையிறது, அப்படி அடிபட்டு. அப்படி இல்லாம நீ உன்னுடைய குழந்தை போல சிந்திக்காத. நீ மெச்சூரிட்டி, அதாவது மெச்சூரிட்டி வந்து என்ன சொல்லுவாங்க, முதியோர் போல, முதியோர் உள்ள சிந்தனை உள்ளவர்களா, கிறிஸ்டின் சிந்தை உள்ளவர்களாக இருங்க என்று இங்க கற்பிக்கிறார் இந்த சபை மக்களுக்கு. அது நமக்கு தான், சபைக்கு இது சொல்லப்படுகிறது. ஆக அந்த மாதிரியா நம்ம அலைகளை போல அலைகிறவர்களாக இராமல், அந்த மாதிரி இல்லாம நம்ம இருக்கணும். சில பேருக்கு தெரியாது இல்லையா? சில பேருக்கு தெரியாது என்ன செய்யணும், எதா செய்யணும் அப்படிங்கிறது. சில பேருக்கு தெரியாதனால தான் அந்த சபை, இந்த சபை, இந்த ஊழிக்காரன், அந்த ஊழிக்காரன் அப்படி பேய் ஓட்டுவாங்க, இது இப்படி அவருக்கு வல்லமை இருக்கு, அப்படி இப்படி சொல்லிட்டு இப்படியே தான் தெரியாதவங்க. புத்தி உள்ளவங்க, ஞானம் உள்ளவங்க, கர்த்தருக்குள்ளே இந்த வசனத்தை கை கொண்டவங்க, விசுவாசத்தில் பலன் கொண்டவங்க இப்படி சிந்திக்க மாட்டாங்க. ஓ, சபையா இருக்கணும், ஒரே சபை, ஒரே போதகர், ஒரே ஊழியம் அப்படின்ற ஒரு நல்ல சிந்தனை உள்ளவங்க தான் இப்படி சிந்திப்பாங்க. ஓகே, இப்படி இல்லாதவங்க இப்படியாக தான் அலைகளை போல சிந்திப்பாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீ சின்ன பிள்ளை தினமா சிந்திக்காத, முதியோர் போல ஞானமாய் சிந்தி அப்படின்னு இந்த பவுல் இப்படியாக இந்த சபைக்கு சொல்லிக்கிறத பார்க்க. அப்ப நீங்க விசுவாசத்தை நீ பலம் கொண்டிருந்தாக்கா சபையிலையும் நீ பலம் கொண்டிருக்கலாம். விசுவாசம் இன்னும் பலவானாக இருக்கலாம் இல்லையா? அதனால நம்ம சொன்னது போல அந்த போதகர் சரியில்லை, இந்த ஊழியக்கார் சரியில்லை, அப்படி இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஆக இங்க என்ன சொல்ல வருதுனாக்கா, ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்படுது, those who try to draw people away from Christian faith are not innocently misguided. அப்படின்னா அதாவது கிறிஸ்துவ விசுவாசிகள், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் எப்படி சொல்றதுனாக்கா, ஆங்கிலத்தில் இது வந்து மொழிபெயர்ப்புகிறது. ஓகே, மற்றவர்கள் யார் இப்போ நான் சொன்ன மாதிரி சூது பிடிச்சா வஞ்சிக்கிறவன், இப்படிப்பட்டவங்களாம் வந்து இவர் இப்படிலாம் மக்களை வந்து திசை திருப்பி கிறிஸ்துவ விசுவாசம் உள்ள கிறிஸ்தவர்களை இப்படிலாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவியாக அல்லது தவறாக வழி நடத்துகிறார்கள் என்று நினைக்காம அப்படி நினைக்காம அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க வேணுமெனே அவங்க வஞ்சகமாக இந்த சூழ்ச்சியை செய்கிறவர்களாக காணப்படுவார்கள். நான் என்ன சொல்றேன், இதுல என்ன புரியுதுன்னா, those who try to draw people away from Christian faith are not innocently misguided. அப்படின்னா சொன்னது போல இந்த மக்கள் வந்து மற்றவங்களை வந்து
கிறிஸ்துவர்களை விசுவாசிகளை ஒரு திசை திருப்பி கொண்டு போகிறாங்களே அந்த மாதிரி அவர்களெல்லாம் அப்பாவியாக அல்லது கள்ளக்கபடம் இல்லாமல் தவறான வழியை நடத்துகிறாங்க என்று அல்ல. புரியுதுங்களா? அவங்க அப்பாவி தனமாக செய்கிறாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு புரியல, தெரியாமல் இந்த கிறிஸ்தவ மக்கள்லாம் ஒரு வேற திசைக்கு கொண்டு போகிறாங்க அப்படி என்று இல்லை. உண்மையில பார்க்க போனால் அவங்க வேணுமெனே வஞ்சிக்கிறவளாக அந்த விசுவாசிகளுக்கு தீமை செய்கிறது போல இவங்க செயல்படுவாங்க. அதுதான் பவுல் இங்க என்ன சொல்றாரு, சூது வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் இருக்காதீங்க அப்படின்னு இங்க சொல்றது பார்க்கணும். அப்ப அவர் என்ன சொல்றாரு, அப்ப எப்படி இருக்கணும்? 15வது வருஷத்துல அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு சொல்லியா வேறுண்டு அன்பிலே வேறுண்டி சத்தியத்தை நம்ம கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்கு நம்ம எல்லாவற்றையும் நமக்கு வளரும்படியாக இருக்கணும் அப்படின்னு பவுல் இப்படியாக சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் இதிலிருந்து நம்ம விடுதலையாக, இதிலிருந்து நம்ம விழிச்சாடினோம், இதிலிருந்து நம்ம மேற்கொள்ளணும்னாக்கா நம்ம என்ன செய்யணும், அடிப்படை சத்தியத்தை நம்ம கைக்கொள்ளணும், சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து தான் இந்த சபைக்கு தலைவர், வீட்டுக்கு தலைவர், நமக்கு தலைவராக எண்ணிக்கொண்டு நாம் அவருக்குள்ளே நம்ம வளர்வர்களாய் இருக்கும்படியாக அப்படி சொன்னார் என்று, அப்படி செய்தார் என்று இங்கே பவுல் சொல்லுகிறது. ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு today we have been deceived by the cunning of men to those who are not strong Christians. இங்க உண்மையாக உறுதியான கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்களாக இருக்கும்போது நம்ம பலப்படலனாக்கா, உண்மையாலுமே அந்த உறுதியான கிறிஸ்தவர்கள் இருக்கும்போது மனுஷன் என்ன செய்யறான், அவனோட புத்திசாலி தனத்தை வைத்து தந்திரமாய் நம்மளை வஞ்சிக்கிறான். புரியுதுங்களா? இப்போ என்னன்னாக்கா, நம்மளோட பலவீனம் கண்டுபிடிப்பான், நம்மளோட பலவீனம் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ நீ உன்னோட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீ பலவான இல்லை, அது புரிஞ்சு கொண்டான் மனுஷன். அவன் என்ன செய்வான், அவனோட புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அவன் என்ன செய்வான், தந்திரமாய் நம்மளை வஞ்சிக்கிறவர்களாக கொண்டு போவோம். நம்மள ஒரு பக்கம் சோர்ந்து போயிடுவோம், தள்ளிப்படுவோம் இல்லையா, தள்ளப்படுவோம். அதுதான் உண்மை. அப்போ ஒருவருடைய பலவீனம் தெரிஞ்சுட்டாக்கா நமக்கு அது அவனை மேற்கொள்ள முடியுமா இல்லையா? அதுதான். அப்போ ஒரு வீக் பாயிண்ட் என்னது, நம்முடைய வீக் பாயிண்ட் நீ கிறிஸ்துவுக்குள்ள நீ வளராத இருக்கிறதுனால, கிறிஸ்துவுக்குள்ள வசனத்தை அடிப்படையே நீ தெரியாமல் இருக்கிறதுனால, அதான் பேசிக். அப்போ அதில் இல்லை, நீ தெரியலனாக்கா வஞ்சிக்கிறவன் வஞ்சித்து கொண்டு தான் இருப்பான், உன்னை ஏமாற்றி தந்திரமாய். அதனால தான் பவுல் சொல்றாரு, நீ சின்ன பழத்தனமாக சிந்திக்காத, அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு அவங்க சொல்கிறது எங்கே சொல்கிறது கேட்டுட்டு இருக்காத. உனக்குன்னு சொந்த சுய புத்தி இருக்கு. கடவுள் கொடுத்த அந்த அருள்படி, கடவுள் கொடுத்த அந்த ஆவியின் பலத்தினால நீ மேற்கொண்டு நீ போகலாம், வளரலாம். அதனால தான் பவுல் இப்படியாக சொல்றாரு. என்ன சொல்றேன்னா, பலவிதமான காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் இப்படி இருக்காதீங்க. ஆக நீ அலைகிற, இப்போ ஒரு வார்த்தை கேட்கிறேன், நீ அல்லது நீங்கள், நீ அலைகிற கிறிஸ்தவனா அல்லது ஒரு சபையில் அங்கம் வைத்திருக்க கிறிஸ்தவனா? நம்மளே நம்ம கேட்டுப்போம். நம்ம அங்க போயிட்டு அங்க சபையை அங்கேயும் மாறிக்கிட்டு அது கேட்டுட்டு அப்படி அலைகிற சிந்தனை உள்ள கிறிஸ்தவனா இருக்கிறோமா?
இல்லை ஒரே சபையில் இருந்து ஒரே பக்தி, ஒரே கோட்பாடு, ஒரே சபை என்று அந்த அங்கமாய் வைக்கிற கிறிஸ்துவனாக இருக்கிறோமா என்று நம்ம சிந்திக்கணும். அப்படி சிந்தித்தோமா நம்ம போல் சொன்னது மாதிரி நம்ம இதிலிருந்து நம்ம சின்ன பலதனமாக சிந்திக்காம முதியோர் கூட சிந்தித்து இப்படியாக இதிலிருந்து நம்ம கிறிஸ்து சத்தியத்துக்குள்ள நம்ம அவர் தலைவராக இருக்கிறதுனால அதுக்குள்ள நம்ம வளர முடியும். அதுக்கு ஆண்டவர் முறை ஆசீர்வதித்து காப்பார்கள். ஒரு பாடலை பாடி